சொன்னா இப்ப ஊதுபத்தி மெயினா திருப்பி வந்து அந்த ஊதுபத்தி விற்கிறது இப்படியான விற்கும் போது அதுல வந்து நாங்க ஏதோ ஒரு விதத்துல தான் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த இந்த பாராட்டி வந்து ஒரு வெயில கஷ்டப்படுறாங்கடா அதுல இருக்க அப்படியே பதபன்றாவே புரியவே இருக்குது. இப்போ நாங்க பார்க்குற நேரத்துல வந்து ஊதுபதியை வாடுங்க மங்கள யாரும் வாங்க போறது இல்லை. அதையும் நான் பொறுப்படுத்தல. அப்ப அதுல வந்து அவங்க இதுல வந்து நம்ம இயற்கை உறவுகளை முடிஞ்சதை வாங்குறது மூலமா அவங்க ஒரு அவங்களுக்கு அது பெரிய லாபம் இல்லை. ஆனா அது ஒரு மன சந்தோஷமா இருக்கும். அது ஏதோ அவங்களுக்கு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு கூலியா இருக்குன்னு இப்ப தேங்காய் ஒரு 10 தேங்காயை நாங்களே வாங்கி கொடுத்து வந்து நீங்க ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ லாபம் வச்சுப்பீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஃபுல்லா காசை கொண்டு வரும்போது அந்த நாங்க வேண்டின விலையை அப்படியே எடுத்து நாங்க அந்த கடைக்கு கொடுத்துட்டு அந்த லாபத்தை மீதி அப்படியே கொடுக்குறோம். அப்ப இது மூலமா வந்து வேலையில இருக்கிறதுக்கு பதிலா வந்து நாங்க வந்து உங்களாலே முடியுன்றதை காட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொல்ல விவசாயம் செய்யறதுக்கு நாங்க வந்து அவங்களை பயன்படுத்துற மாதிரி இருக்கலாம். சாப்பாடு இருக்காது. அவரோட பிடிச்ச விஷயம் அவனுக்கு படிக்கணும் வந்து அவனால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் சொல்றேன் அவங்களோட உங்களோட ஸ்கூல்ல இருக்க எல்லார தனிப்பட்ட ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் லாங் டேர்ம் கோல்ஸும் அதுல இருக்கிறதுல இருந்து இனங்களை தெரிவு செய்து அவங்களோட லாங் டேர்ம் கோலுக்கும் ஷார்ட் டேர்ம் கோலும் முடிவு இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற பங்களுக்கு தேவைன்றதுக்காக எல்லாரோட ஷார்ட் டேர்ம் கோலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஒருத்தர் லாங் டேர்ம் கோல் எடுத்து நாங்கள் மேலே போடுறோம். எல்லாரும் கலந்து பேசி அதை டெவலப் பண்ணி ஸ்மார்ட் எண்ணங்களுக்கு அமைவா இது இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொன்னா முர்ஷிதால அவங்களோட லாங் டேர்ம் கோல் வந்து எல்எல்பி பட்டப்படிப்பை நிறைவு செய்யும். நான் ஏன் நிறைவு செய்கிறது என்று மென்ஷன் பண்ணியிருக்கேன்டா, முதல் ஸ்மார்ட் அதெல்லாம் சொல்லணும் ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வந்து அவங்க எல்எல்பி பட்டப்படிப்பை முடிக்கிறது. மெஷரபிள் வந்து அவங்க அந்த டைமும் கொடுத்துருக்காங்க. 2022 டிசம்பருக்குள்ள அந்த பட்டப்படிப்பு நிறைவு செய்து கையில டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா நிறைவாயிடும் வந்து அர்த்தம். அடுத்தது இது ரெலவெண்டா அவங்களால அடையக்கூடிய வந்து மற்றது டைம் பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷோட்டோங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் போட்டிருக்காங்க. ஷரோன்ற ஷோட்டோங்கள் வந்து கோல் என்னன்னு சொன்னா அவர் இந்த 5 மாசத்துக்கு இடையில வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் சம்பந்தமான டிப்ளமா கோர்ஸ் ஒன்று முடிக்க போறேன். அப்ப அவர் நிறைவு செய்து கையில சர்டிஃபிகேட் வாங்கினா அதோட முடிஞ்சிடும். அதனால நிறைவுன்ற வார்த்தையை எல்லாத்தையுமே நாங்கள் மென்ஷன் பண்றோம். நிறைவேடுக்கிறது கையில அவங்க எப்ப சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அதுக்கு பேர் தான் நிறைவு. அதோட அதை யூட்டிலைஸ் பண்ண மாதிரி அதுக்கு என்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து நாங்கள் எழுதியிருக்கோம். எங்களோட லாங் டேர்ம் கோல் என்னன்னா 2030 வந்து நடைபெறவிருக்கும் மாகாண சபை தேர்தலில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவது. கிழக்கு மாகாணத்தின் கல்வி அமைச்சராக பதவியேற்பது வந்து எங்களோட லாங் டேர்ம் கோல். அதுக்கு நாங்கள் இன்னொரு அமைப்பா இருந்தால் நல்ல பெரிய அளவுல எதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு அரசியல் அமைப்போட ஹெல்ப் வந்து எங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எங்களால பெரிய அளவுல வர முடியிருக்காங்க. இந்த அமைப்பை வந்து பலப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒரு நல்ல ஒரு இது பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வழங்கணும்ன்ற ஒரு இதோட இருக்கிற அரசியல் கட்சியோட நாங்கள் தேர்தலில் நிற்கும் போது 2 பிறகு நாங்கள் எதுவும் செய்ய வந்தோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாருமே கட்சியில தேர்தல் எலெக்ஷன்ல கேட்ட பிறகு எல்லாம் சொல்றதெல்லாம் போயிருக்கு. ஆனா செஞ்சுட்டு ஒன்று செஞ்சு காட்டிட்டு நாங்க போய் எலெக்ஷன்ல நின்றோம்னா எங்களுக்கு வர்ற ஓட்ஸும் நிறைய இருக்கும். சமூகத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து எங்களுக்கு வரும். ஏற்கனவே இவ்வளவு செஞ்சு இருக்கிறாங்க, அவங்களை நம்பி இருக்கும்.
ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகுது. அதாவது 2030 அவர் வந்து ப்ரொஃபஷனலான மியூசிக் டைரக்டராக ஆசைப்படுறாரு. அதுக்காக வந்து அவர் ஒர்க் பண்ணி அவர் மியூசிக் டைரக்டரா ஆகாருன்றதுதான் நம்ம கணக்கு. அதுக்காக வந்து அவரோட அந்த லாங் டைம் கோலுக்காக வந்து அவரோட பயணப்பாதை வந்து ஒவ்வொரு படிகளை கடக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோலா வந்து இருக்கு. முதலாவது ஷார்ட் டேர்ம் கோல் வந்து பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து பார்க்குற விஷயங்களை இசையா வந்து மாற்றி அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவிட்டு கொண்டு வர. இதை வந்து அவர் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு சீரீஸ் மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல வந்து இருக்கு. அதாவது ஒரு சீரீஸ் வந்து ஒரு மாசத்துக்குள்ள அப்லோட் பண்ணி முடிக்கிறது. அதாவது அவர் பார்க்குற விஷயங்களை வந்து அவர் கூறுற விஷயங்களை அவர் இசையா மாற்றி அதை வந்து பதிவிட்டு கொண்டு வர. அது வந்து அவரோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து அதை பதிவிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு செய்யலாம். அடுத்தது வந்து இது முடிஞ்ச உடனே வந்து பியானோ கிளாஸ் வந்து பியானோ பத்தின ஒரு முழு தியரியை வந்து அது பத்தாம வந்து டெய்லி ஜேர்னலிங்ல வந்து நாம வந்து என்னென்ன செயற்பாடு உதாரணத்துக்கு சொல்ல போனா வந்து இந்த இருக்கிற குறிப்பிட்ட செயற்பாடுகளை வந்து இந்த இருக்கிற வந்து ஹெட்ரைனிங்ல வந்து ஒவ்வொரு செயற்பாடு அங்க போகுது. இது வந்து 30 வரைக்கும் வந்து போகும். இப்ப இந்த நாளையில வந்து இந்த இடத்துல வந்து இருந்த செயற்பாடு முதலாளி வந்து நாங்க செய்தோம்னா வந்து அது ஒரு டீம் மாற்றோ இல்லை வந்து அது குறிப்பிட்ட குழு வந்து குறிப்போம். இப்படி வந்து செய்தி வந்து ஒரு வீக்லி போவாங்க. ஒரு வீக் வந்து முடிய வந்து அந்த செயற்பாடு குறிப்பிட்ட செயற்பாடு விவாதத்தில் எடுத்துக்கொண்ட வந்து 5 மணி முதல் வந்து நிற்கிற இருந்தது. எத்தனை நாளைக்கு வந்து எழுதி எத்தனை நாளைக்கு எழுதுறதுன்னு சொல்லி நம்ம சமரைஸ் பண்ண